ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் எங்களோட தோட்டத்துக்கு போனப்போ எடுத்த வீடியோ இது. ஆக்சுவலி வந்து பாப்பா வந்து செகண்ட் டைம் போகிறது. ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கலுக்கு தான் போயிருந்தோம். பொங்கல் அன்னைக்கு வந்து தோட்டத்தில் வந்து சாமி வச்சுருக்கோம். அங்கே முனீஸ்வரருக்கு வேண்டிய பொங்கல் வைக்க போனப்போ பாப்பாவை கூப்பிட்டு போனோம். அது ஈவினிங் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5 அந்த ரேஞ்சில் தான் கூப்பிட்டு போனோம். பொங்கல் வச்சோன்னே வந்துட்டோம். சரி, வீடும் பார்த்துட்டு வந்தோமே, சரி போயிட்டு வரலாம், ஃப்ரீயாக தானே இருக்கோம், அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், நல்லாயிருக்கும், கொஞ்சம் நியூ என்விரான்மெண்ட்டுக்கும் போது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுச்சு. நான் வந்து மல்லிகைப்பூ கொண்டு போகையில் தோட்டத்துக்குலேருந்து நான் கோயம்புத்தூர் கொண்டு போகையில் நிறைய விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன போகும்போது மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரெண்டுமே இது பண்ணியிருக்கேன். இது மல்லிகைப்பூ காடு, அப்பா முல்லைப்பூ காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார் நான் போனப்போ. சரி, அப்புறம் எங்களை பார்த்துட்டு மாடு எடுத்துகிட்டு வந்தார். பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அம்மா 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 ஒரே இது எக்ஸைட்டில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அங்கே முருங்கை செடி இருக்கிறது இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சு வந்துச்சு. அதையும் சரி அது கொஞ்சம் ஒரு மேய்ஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு ஆன்ட்டி அங்கே வேலை பண்ணுறாங்க. அவங்க எப்போவுமே வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைமே வருவாங்க. பூ எடுத்ததுக்கப்புறமா மற்ற இதுக்கெல்லாம் வந்து இப்போது புல்லு கொத்தி போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வருவாங்க. அன்றைக்கின்னு வந்திருந்தாங்க. நாங்கள் போனது என்ன கோஇன்சிடென்ஸாக இருந்துச்சோ தெரியல, அவங்க வந்திருந்தாங்க. அங்கே ஒரு பக்கம் அது ஒர்க் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் எங்களை பார்த்தோன்னே அப்பா வந்துட்டு, "சரி வாங்க சாமி" அப்படின்னாரு. "அப்போ பால் கறக்கணுமில்லப்பா, கறந்துதானப்பா வருவீங்கன்னு?" கேட்டும்போது, "இல்லை, ஆல்ரெடி பால் வந்து கறந்தாச்சு, நீ மாடு கட்டிட்டு வீட்டுக்கு போகிறதாம்மா" அப்படின்னாங்க. சரி, இந்த பக்கம் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து மாடு பிடிச்சி இழுத்துட்டு போனது தான். நான் கூட ஃபஸ்ட்டு சரி, மாட்ட காமிச்சா தூரத்துலேருந்தே காமிப்போம். மா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிகிட்ருப்பா. மாடு எப்படி சத்தம் போடும் அப்படின்னா, மான்னு மட்டும் சொல்லிகிட்ருப்பா. சரி, பக்கத்தில் போய் ரொம்ப பயந்துக்குவாளோ அந்த மாதிரிலாம் நாங்கள் நினச்சிட்ருந்தோம். பட் அப்படியே வந்து அங்கே ஆப்போசிட் ஒவ்வொரு இதுவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஷி இஸ் ஸோ எக்ஸைட்டட். அதுவும் நேரில் பார்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த பேரட்டு, டாங்கி இதெல்லாம் வந்து லைவாக காமிச்சு அதோட சவுண்ட்ஸு அதை பார்க்கும்போது அவளுக்கு நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அனிமேஷன் காமிக்கிறதாகட்டும், இல்லை ரியல் வீடியோ எடுத்து நம்ம காமிக்கிறதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் டைரெக்டாக விசிபிளாக காமிக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காடோட பிளெஸ்ஸிங்குன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல வேளை தோட்டத்து பக்கம் இருக்கங்காட்டி குழந்தைக்கு இதெல்லாம் நான் காமிக்க முடியும். இன்கேஸ் நான் சிட்டி சைடில் இருந்திருந்தாலும் தோட்டம் இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருந்திருக்கும். நானும் வந்து இந்த ரோட்லலாம் வந்து கைவிடப்பட்ட அந்த மாடுகள் அந்த இருக்கிற மாதிரி தான் நான் என் குழந்தைகளுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் இயற்கையான சூழ்நிலையில் ஒரு மாடு வளர்த்து எப்படி அப்படிங்கிறத என் குழந்தைய நான் வந்து பார்க்க வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது ஐ ஃபீல்ஸ் வெரி ப்ரவுட் ஆன் தட். இந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக கோஸ் டு காட் டு கிவ் மீ த சான்ஸ் ஆன் தட். சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாடு பிடிக்கிறியா சாமின்னு சொல்லி அப்பா கேட்டார். அப்படின்னா சரி, அது வந்து மல்லிகைப்பூ செடி வந்து இது பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த அம்மாவும் வந்துட்டு அந்த ஆன்ட்டி வந்துட்டு, "ஐயோ மல்லிகை செடி சாப்பிடு சாப்பிடு." அப்பா வந்துட்டு, "எனக்கு மல்லிகை செடியே போனாலும் பரவாயில்ல, பாப்பா வந்து அவள் பயத்தை போக்கணும்." ஏன்னா முதல்ல வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்ருப்போம், இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். எங்கேயும் வெளியே எங்கேயும் கூப்பிட்டு கூட போக மாட்டோம். ரொம்ப செக்யூராக இது பண்ண ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறது கூட தப்பு தான் இல்லைங்களா? சரி, அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கூப்பிட்டு வந்தோம். பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு அவள் பாபான்னு நான் நினச்சிட்டு அப்பாவை தான் கூப்பிட்றேன். அவங்க அப்பாவை அப்பா அப்பா என் ஹஸ்பண்டை கூப்பிட்றேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வரும்போது நான் நல்லா அவளோட வேர்டிங்ஸில் நோட் பண்ணுறேன். வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கிறது தெரிஞ்சுச்சு. நியூ வேர்ட் இது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்காமயே நாங்கள் பேசுகிறத நோட் பண்ணது, அப்புறம் மாடு வந்து இது பண்ணது எல்லாமே அது இப்படி இருந்துச்சுன்னு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயிலேருந்து நியூ வேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. அஃப்கோர்ஸ் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பீச் டிலே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு பார்க்கும்போது அவள் நியூ வேர்ட் நாங்கள் சொல்லாமல் ஈவன் நாங்கள் பேசிக்கிறத வச்சு அவகிட்ட இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கூட நாங்கள் இது பண்ணலை. அவளாக வந்து அந்த நியூ வேர்ட்ஸு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நாங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம 10 தடவை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அவள் லிசன் பண்ணிவிட்டு அவள் ரிப்பீட் பண்ணுற வேர்டோட ஸ்டைல் வந்து இன்னுமே சேஞ்சஸ் ஆகுது, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. தேங்க் ஃபார் தட் டு த காட். எப்போவுமே வந்து யாருக்கு நம்ம உண்மையாக இருக்கோமோ இல்லையோ, நம்ம மனசுக்கு உண்மையாக இருக்கணும், கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் நம்புவேன்.
கடவுள் அப்படிங்கும்போது என்னடா மதத்தை பற்றி பேசுகிறான்னு இல்லை. இது ஹிந்து, முஸ்லீம், சிக்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மதத்தோட நம்பிக்கை. கடைசியில் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டு போகணும் இல்லைங்களா? ஆல்வேஸ் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன பொருள் கிடைச்சாலும் நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது கூட இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் போனால் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் நான் சொல்ல விரும்பல. நான் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போனேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 பஸ்ஸஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி தான் அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த 3வது பஸ் மாறும்போது நான் பார்த்துட்ருப்பேன். நான் வந்து இருந்தது ஒரு ஐடி ரிலேட்டடான கம்பெனி தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒத்துக்கல. ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ்னால நான் வந்துட்டேன். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, ஈவன் பஸ்ஸுக்கு நின்றுருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது, ஈவன் தே டிடன்ட் ஹேவ் த ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஈவன் அந்த மாதிரி ப்ராப்பராக ட்ரெஸ் கிடையாது. போகிறோம் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அதுவும் டெய்லி வேஜஸ் நம்பி தான் போயிட்டுருக்காங்க. ஹவு ரிஸ்கி இஸ் திஸ்? அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு நல்ல உடல் அமைப்பு கொடுத்துருக்காரு கடவுள். ஆரோக்கியமான உடம்ப கொடுத்துருக்காரு. அதனால் அதை நம்ம இது பண்ணிக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கு. இருக்கிற நம்ம இதுக்கு இல்லாதவங்களோட கம்பேர் பண்ண நம்மளுக்கு எவ்வளவோ கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் டேக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விடுப்பூவெல்லாம் இருந்துச்சு, தப்புன்னு பூவெல்லாம் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டேன். மல்லிகைப்பூ பொறிச்சிட்டு ஏன்னா பாப்பாக்கான மண்டையில் வைக்க முடியாது. இப்போ தான் வந்து முடி முளைச்சிட்ருக்கு. ஸோ எதாக இருந்தாலும் சரி, எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் கடவுளுக்கு டேங்க் பண்ணிக்கணும். சந்தோஷ வரையில மட்டும்தான் நம்ம வந்து டேங்க் பண்ணணும்னு, துக்கம் வரையில அப்படிங்கும்போது ரொம்பவே நம்ம நினைப்போம். சந்தோஷ வரையில மோஸ்ட்லி யாரும் நினைக்கிறதில்ல. அதனால தான் நம்மளுக்கு கடவுள் வந்து எப்பவுமே கஷ்டத்துல கொடுத்துட்டே இருந்து என்னை நினச்சிட்டே இருன்னு சொல்லி கொடுக்குறாரு கூட இருக்கலாம். ஸோ சந்தோஷமானாலும் சரி, துக்கமானாலும் சரி, 2க்குமே எப்பவுமே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த துக்கத்துலேயும் கூட கஷ்டத்துலேயும் கூட ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக கடவுள் கொடுத்தது அப்படிங்கிறத எப்பவுமே நம்புங்க. இன்றைக்கி கொஞ்சம் தத்துவமாக பேசின மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய வீடியோவில் மோஸ்ட்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும், என் மனசில் பட்டது என்னவோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய இதுக்கு நாலேஜ்க்கு இதானது. அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் நம்மளை நாமளே ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் எடுத்த வீடியோ அனாலிசிஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சும் மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல்சோ. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ 4000 நான் க்ராஸ் பண்ணப்போ வீடியோ போட்டிருந்தேன். 4300 இப்போ க்ராஸ் பண்ணிட்டோம். வித்தவுட் யுவர் ஹெல்ப் ஐ எம் நத்திங் ஹியர். அதை நான் தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறனாலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடய ஷேர் பண்ணிக்கிறது தான் இருக்குது. அதே சமயம் எனக்காகவும் ஏதாச்சும் ஒன்று நான் சொல்லும்போது எனக்காக வேண்டிக்கிறதுலையும் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட ப்ரேயரில் என்னையும் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.